வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாரஞ்சித் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் வெட்டுவம் திரைப்படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் உயிரிழப்பு. என்னால் ஜீர்ணிக்கவே முடியலை, விஷால் கண்ணீர் மல்க பதிவு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் தங்கலான் திரைப்படத்தை தொடர்ந்து தற்போது வெட்டுவோம் என்ற படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தில் நீலம் புரொடெக்ஷன் தயாரிப்பு வருகிறது. இதில் ஆர்யா, தினேஷ் நடித்து வராங்க. இந்த படத்தில் படப்பிடிப்பு தமிழகத்தில் நடந்து வரும் நிலையில் இன்றைய படப்பிடிப்பில் ஸ்டண்ட் மாஸ்டராக மோகன்ராஜ் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார். வெட்டுவம் திரைப்படத்தில் படப்பிடிப்பு கடந்த 10ஆம் தேதி இருந்தது. நாகப்பட்டினம் மற்றும் கிளையூர் அருகே கிராமம் ஒன்றில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த மோகன்ராஜ் என்ற ஸ்டண்ட் மாஸ்டர் பணியாற்றி வந்தார். இந்த சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது காரிலிருந்து குதிக்கும் போது மோகன்ராஜ் தவறி விழுந்ததில் மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அவரை மீட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க. அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கிளையூர் போலீஸ் வழக்கு பதிவு செய்து படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வந்தாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் உயிரிழந்ததை தொடர்ந்து படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய மறைவு பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தி விடுக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தலைவருமான விஷால் அவர்கள் தனது எக்ஸ்தல பக்கத்தில் இரங்கல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் இயக்குனர் ரஞ்சித் அண்ணன் படப்பிடிப்பில் கார் கவிழ்ந்து விழும் காட்சிகள், ஸ்டண்ட் கலைஞர் ராஜி காலமானதை என்பதால் என்னால் ஜீர்ணிக்கவே முடியலை. ராஜுவை பல வருடங்களாக எனக்கு தெரியும். அவர் என்னுடைய படங்களில் பல ஆபத்தான ஸ்டண்ட் காட்சிகளை மீண்டும் மீண்டும் செய்து காட்டுவார். ஏனென்றால் அவர் மிகவும் துணிச்சலான மனிதர். அவரது மறைவு என்னை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எனது ஆழ்ந்த இரங்கல் என தெரிவித்துக் கொள்கிறார். கடவுள் அவரது குடும்பத்தினருக்கும் மன தைரியத்தையும் தரட்டும். இது ட்விட்டர் மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு திரைப்படத்துறையில் பல ஆண்டுகளாக அவங்க கடுமையாக உழைத்திருக்கிறாங்க. என் இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து ஆழ்ந்த இரங்கல் அனுபவத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என நடிகர் விஷால் அவர்கள் அந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறாரு. அவருடைய மறைவிற்கு படப்பிடிப்பு தளத்தில் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டு அதனுடைய சக கலைஞர்கள் இறந்து போவது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலத்துக்கு முன்னாடி காந்தாரா திரைப்படத்துடைய ஸ்டண்ட் கலைஞர்கள் அதில் பணியாற்றிய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆற்றில் அடித்து இழுக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு இந்தியாவை உலுக்கியது. தொடர்ந்து இந்த மாதிரி முக்கியமான ஒரு நடிகர்கள் இறந்து போவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.